ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு முட்டை காரக்குழம்பு பார்க்கலாம். முட்டை காரக்குழம்பு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் வந்து அடிக்கடி செய்வேன். எங்கள் வீட்டில் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றியிருக்கேன். எண்ணெய் கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறம் நம்ம 2 சோம்பு, ஒரு டீஸ்பூன் சோம்பு, ஒரு டீஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கலாம். போட்டுட்டு அதுக்கப்புறம் எப்பவும் போல் நம்ம வெங்காயம், தக்காளி, ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸு புளி எடுத்து ஊற வச்சுக்கலாம். இதுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, 2 பூண்டு பல் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பச்சை மிளகா, கருவேப்பிலை இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் சைஸு புளியை வந்து ஊற வச்சு நம்ம கரைச்சி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ரொம்ப கொஞ்சமாக புளி ஊற்றலாம். இதுக்கு நிறைய புளி ஊற்றணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக புளி ஊற்றிக்கலாம். அதுக்காக ஊற்றி கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் நான். வெங்காயம் தக்காளியெல்லாம் சேர்த்துட்டு அது கூடவே நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக குழம்பு மிளகாத்தூள், மஞ்சத்தூள் இது 2ம் சேர்த்துக்கலாம். நான் எடுத்து வச்சுருக்கேன். குழம்பு மிளகாத்தூள் 2 ஸ்பூன், மஞ்சத்தூள் ஒரு பிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த வெங்காயம் தக்காளியிலே நல்லா மிக்ஸ் ஆகட்டும். மிக்ஸ் ஆகி இந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம வெறும் தண்ணி ஊற்றலாம். ஃபஸ்ட்டு வந்து தண்ணி நமக்கு தேவையான குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம தண்ணி கொஞ்சம் அதிகமாகவே நம்ம தண்ணியாக வச்சாலே குழம்பு வந்து நம்ம முட்டை சேர்க்கும் போது அது வந்து திக்காயிடும். அதனால் நமக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம தண்ணியாக தான் இருக்கும் குழம்பு. தண்ணியாக இருக்குதுன்னு யோசிக்க வேண்டாம். தண்ணியாக இருந்தால் தான் முட்டை நம்ம சேர்த்து கொதித்து வற்றி வரும்போது குழம்பு நல்லா திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். அதனால் இப்போ வந்து ஒரு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். கொதித்ததுக்கப்புறம் நம்ம இப்போ புளித்தண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். புளித்தண்ணியை சேர்த்துட்டு அது ஒரு லைட்டாக ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம முட்டையை உடச்சி ஒன்று ஒன்றா சேர்த்துடலாம். இந்த முட்டை குழம்பு சாதத்துக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இட்லி தோசைக்கு கூட ரொம்ப நல்லாயிருக்கும். சப்பாத்திக்கு கூட நான் செய்வேன். இது ரொம்பவே நல்லாயிருக்கும். ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் எங்கள் வீட்டில் அடிக்கடி செய்கிற குழம்புல வந்து இந்த முட்டைக்கார குழம்பு அதிகமாக நான் செய்வேன். ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த ஸ்டேஜில் வந்து உப்பு காரம்லாம் பார்த்துக்கோங்க. எது பத்தலைனாலும் சேர்த்துக்கோங்க. எனக்கு கொஞ்சம் உப்பு பத்தாத மாதிரி இருந்தது, நான் சேர்த்துட்டேன். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. அந்த புளியோட பச்சை ஸ்மெல்லாம் போயிடுச்சு. மசாலாவோட பச்சை ஸ்மெல் எல்லாம் போயிடுச்சு. இப்போ வந்து நம்ம முட்டையை உடச்சி ஊற்றிடலாம். உடச்சி ஊற்றி ஒரு 2 மினிட்ஸ் நான் வந்து மூடி வச்சேன். நல்லா வெந்துருச்சு பாருங்கள். முட்டையெல்லாம் ஒன்று கூட உடஞ்சி தனித்தனியாக பிரிஞ்செல்லாம் போகாது. அப்படியே தனித்தனியாக இருக்கும். ஒரு முட்டையும் பிரிஞ்சே போகாது. எத்தனை பேருக்கு எத்தனை முட்டை நம்ம சேர்க்குறோமோ அது அப்படியே வரும். நமக்கு சூப்பராக இருக்கும் இந்த குழம்பு. அவ்வளோதான், தகன்னு முட்டை காரக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.